கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, எல்லாருக்கும் சீர்திருத்த திருநாளின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். திருச்சபையில் சீர்திருத்த திருநாள் இந்த அக்டோபர் 31 வழக்கமாக நாம் கொண்டாடுவோம். இந்த வழக்கமாகன்னு சொல்லும் பொழுதே அதனுடைய அலட்சியம் ஒன்று இருக்குது. அதில் அலட்சியமாக அது சரி வழக்கம் போல் நடக்கும், வழக்கம் போல் சண்டே ஸ்கூல் நடக்கும், வழக்கம் போல் யூத் மீட்டிங் நடக்கும் அப்படி சொல்லல. அந்த மாதிரி வழக்கமாகன்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு சின்ன அலட்சியம் இருக்குது. ஆனால் நம்முடைய திருச்சபையிலேயே மிக முக்கியமான ஒரு நாள் அந்த சீர்திருத்த திருநாள். திருமறையின் ஆழத்தை பார்த்த ஒரு நாள் அது. அதில் அந்த திருமறையின் ஆழத்தை காண்பித்ததில் நிறைய பேர், சீர்திருத்த வரலாற்றில் நிறைய பேர் பாடுபட்டாங்க. ஜான் விக்லிஃப் அப்படின்ற ஒரு மார்னிங் ஸ்டார் ஆஃப் தி ரெஃபர்மேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஜான் ஹஸ், ஜான் கால்வின், ஸ்விங்கிலி, அப்படி இன்னும் நிறைய பேர். அதில் ஒரு முக்கியமான ஒரு உயரத்தை காண்பித்தவர் மார்ட்டின் லூத்தர் தான். காரணம் என்னென்னா, திருமறை பற்றி அதிகமான விளக்கம் அதிகமாக சொன்னார். திருமறையை திறந்து காண்பித்தார். திருமறைக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது திருமறைக்கு மறுபடியும் உள்ளே போய் நம்முடைய விசுவாச பயணத்தில் கூடவே நமக்கு திருமறை பயணம் பண்ணணும். அந்த திருமறையின் ஆழத்தை காண்பித்தவர் மார்ட்டின் லூத்தர். அதில் மார்ட்டின் லூத்தரை அடிப்படையாக வைத்து அவர் சொன்ன அநேக இறையியல் கருத்துக்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு 5 சோலாஸ் அப்படின்னு சொல்கிறது, 5 சூத்திரம், ஃபார்முலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூத்திரம், 5 சூத்திரத்தை மார்ட்டின் லூத்தர் சொன்னார். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்படைவதற்கு 5 சூத்திரங்கள். அதில் அந்த லத்தீன் மொழியை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் சோலா ஃபீடே, ஃபெய்த் அலோன், விசுவாசத்தினால் மட்டும். இரண்டாவது சோலா கிரேஷியா, கிரேஸ் அலோன், கிருபை மட்டும். மூன்றாவது சோலா ஸ்கிரிப்சர், திருமறை. சோலான்னா தனியான அர்த்தம், அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் தான் சோலான்னு சொல்லுது. சோலா ஸ்கிரிப்சரா. 4வது சோலஸ் கிறிஸ்டஸ் அப்படின்னா கிறிஸ்துவினால் மட்டும்தான் அது. அடுத்தது அது கிரைஸ்ட் அலோன். 5வது க்ளோரி டு காட் அலோன், சோலி டியோ க்ளோரியா. ஒன்றும் இல்லை, ஆங்கிலத்திலும் இந்த லத்தீன் மொழி வார்த்தைகளும் சேர்த்து சொல்கிறேன். மற்றபடி தமிழில் நமக்கு ஈஸியாக எளிமையாக புரிந்து கொள்கின்ற வகையில் இருக்கிறது. நம்ம சுருக்கமாக ஒன்றையும் அந்த 5 சூத்திரத்தையும் என்னன்னு பார்க்கலாம். முதலாவது ரோமர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த காலத்தில், மார்ட்டின் லூத்தர் காலத்தில் திருமறை யார் கையிலும் கிடையாது. அந்த ஆண்டவர்கள் கையில், ஆண்டவர்கள்னால் அந்த ஃபாதர்ஸ் சொல்கிறாங்களோ அவங்க கையில் மட்டும்தான் இருக்கும், ஆலயத்தில் இருக்கும். சாதாரண விசுவாசிகளின் கையில், திருச்சபை மக்கள் கையில் திருமறை கிடையாது. அதனால் போப்பாண்டவரும் ஆண்டவரும் ஆயர்களும் ஆசாரியர்களும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அப்போ அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணார், மார்ட்டின் லூத்தரும் ஒரு பிரீஸ்ட் தான், அவரும் ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியாராக இருந்தவர் தான். அவர் என்ன செஞ்சார், ஒரு இரவு நேரத்தில் திருமறையை புரட்டி பார்க்கும் பொழுது இந்த ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அந்த வசனத்தை படித்த உடனே அவருக்கு பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அப்போ நம்ம வேறு யாருக்கிட்டையும் போக தேவையில்லை, பாவ மன்னிப்பு சீட்டு வாங்க தேவையில்லை, ஆயர்களோ ஆசாரியர்களோ பாதிரியார்களோ இருந்து நமக்காக ஒன்றும் பரிந்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்தாலே போதும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதே மாதிரி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இதை அடிப்படையாக வைத்து தான் சொன்னார், சோலா ஃபீடே, விசுவாசத்தினால் மட்டும் என்று சொன்னார். இரண்டாவது சோலா கிரேஷியா. யாக்கோபு நிருபத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். அதில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் மார்ட்டின் லூத்தரே கோபப்பட்டார், அந்த விசுவாசம் தான் முக்கியம், கிரியை முக்கியம் இல்லை.
நம்ம செயல்களினால் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. அதனால் கிரியை வேணும். யாக்கோபு நிருபமே பைபிளில் வேணான்னு சொல்கிற அளவுக்கு இருந்தார். அது ஒரு வைக்கோல் மாதிரி, அது தேவையில்லை அப்படி சொல்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் அந்த இரண்டுக்கும் இடையில் ஒன்று இருக்கிறது. யாக்கோபு நிருபம் விசுவாசமாக இருந்ததுனால அந்த ஒரு விசுவாசி தன்னுடைய செயல்களினாலே ஆண்டவரை வெளிப்படுத்தி காட்ட முடியும். அதை தான் சொன்னார். அதனால தான் விசுவாசமும் கிரியையும் சேர்ந்து போகணும் அப்படின்னு யாக்கோபு சொன்னார். ஆனால் இவர் மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார்? இல்லை, கிருபை, கிரியை இல்லை, ஆண்டவருடைய கிருபை. விசுவாசத்தோடு இருந்தால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அந்த விசுவாசமும் ஆண்டவருடைய கிருபையும் நமக்கு சேர்ந்திருந்தால் மனிதனுடைய கிரியை சுத்தமாக இருக்கும். அதுதான் அந்த சோலா கிரேஷியா என்பது. கிருபை மட்டும், கிரேஸ் அலோன். மூணாவது சோலா ஸ்கிரிப்சரா, திருமறை. ஸ்கிரிப்சர் அலோன், திருமறை மட்டும் அப்படி சொன்னார். மார்ட்டின் லூத்தர் நிறைய புத்தகங்கள் எழுதினார். நிறைய புத்தகங்கள் எழுதி அதெல்லாம் வெளியிட்டுக்கிட்டே இருந்தார். இது அப்பொழுது இருந்த போப்பாண்டவருக்கும் மற்ற ஆண்டவர்களுக்கும் மற்ற அந்த ரோமன் கத்தோலிக்க நிர்வாகிகளுக்கும் கடுங்கோபம் உண்டுச்சு. நிறைய பேர் கொண்டு போட்டுட்டாங்க. ஜான் ஹஸ்ன்றவரை நடு ரோட்டில் வச்சு அப்படியே கொளுத்திட்டாங்க. அப்படிலாம் நிறைய பேருக்கு மரண தண்டனை கொடுத்து அவங்களெல்லாம் சீர்திருத்தம் வளராதபடி தடையாக இருந்தாங்க நிறைய. அப்போ மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாங்க? விசாரணைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓம்ஸ் என்ற ஒரு நகரம். அந்த ஓம்ஸ் நகரத்தில் டயட் ஆஃப் ஓம்ஸ்ன்னு பேர் அதுக்கு. அதாவது விசாரணை, ஓம்ஸ் நகரத்தில் விசாரணை மன்றம் நடக்குது. அங்கே போப்பாண்டவர் மற்ற எல்லாம் பெரிய ஆயர்கள், ஆசாரியர்கள், ஆண்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மன்றம் கூடி விசாரணை கூப்பிடுது. அப்போ மற்ற நண்பர்கள், மார்ட்டின் லூத்தருடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க? நீங்கள் போகாதீங்க, போனீங்கன்னா கொன்று போட்டுருவாங்க, அதனால் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மார்ட்டின் லூத்தர் சொன்னார், கையில் பைபிள் எடுத்துக்கிட்டார். கையில் பைபிள் எடுத்துக்கிட்டு அந்த ஓம்ஸ் நகரத்துக்குள்ளே போனார். அந்த நகரத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சு சொன்னார், இந்த ஓம்ஸ் நகரத்தினுடைய வீடுகளின் மேல் இருக்கின்ற ஓடுகள் எல்லாம் பேய்களாய் மாறி எனக்கு எதிராக நின்னாலும் நான் போவேன். ஹியர் ஐ ஸ்டாண்ட். திருமறையை காட்டி சொன்னார். இந்த திருமறை தான் எனக்கு அடிப்படை. ஹியர் ஐ ஸ்டாண்ட், காட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வரலாற்று பூர்வமான வாக்கியத்தை சொன்னார். அப்போ போனார். அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. திருச்சபையை விட்டு வெளியேற்றிட்டாங்க. அதுதான் அவருக்கு கொடுத்த தண்டனை. அப்படி வெளியேற்றினால அவருக்கு வந்த பிறகு தான் புராட்டஸ்டன்ட் திருச்சபை அதிலிருந்து தான் ஆரம்பமாச்சு. அப்போ தான் சொன்னார் மார்ட்டின் லூத்தர், இந்த திருமறை என்பது என் வாழ்வின் அடித்தளம், ஸ்கிரிப்சர் அலோன், சோலா ஸ்கிரிப்சுரா என்று சொன்னார். அடுத்தது நான்காவதாக சோலஸ் கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மட்டும், வேறு யார் மூலியமாகவும் எனக்கு ரட்சிப்பு வராது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ரட்சிப்பு என்பது வேறு யார் மூலியமாகவும் இல்லை, கிறிஸ்துவினால் மட்டும்தான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இயேசுநாதருடைய சீடர்கள் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு பிறவிலேயே ஒரு சப்பானி இருக்கிறான். அந்த சப்பானி இவங்ககிட்ட ஏதாவது பிச்சை கேட்குறான், ஏதாவது கிடைக்குன்னு பிச்சை கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டுறாங்க, சுகமாயிடுறான். இது ஒரு அற்புதம் நடக்குது இயேசுவின் நாமத்தினால். எந்த அற்புதங்கள் செஞ்சாலும் இப்போ நமக்கு கூட வீட்டில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். அப்படி அவனை குணப்படுத்திடுறாங்க. அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் சனகரிம் சங்கம் விசாரணை கூப்பிடுறாங்க. அங்கே இது பேதுரு யோவான்லாம் அங்கே போகிறாங்க. போன உடனே விசாரிக்கும் பொழுது அப்போ சொல்கிறாங்க, எந்த நாமத்தினாலே நீங்கள் இதை செய்கிறீர்கள்? அப்போ சொல்கிறார், பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே இதை செய்கிறோம். வானத்திலும் பூமியிலும் நம்முடைய ரட்சிப்புக்கென்று இதுவரைக்கும் வேறே நாமம் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே அன்றி வேறு யாராலும் ரட்சிப்பில்லை அப்படின்னு சொன்னான். அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின்படியே இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் எல்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவே வழி,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் மனிதருக்கு ரட்சிப்பு உண்டாகிருக்கிறது. ஐந்தாவதாக, க்ளோரி டு காட் அலோன், சோலி டியோ க்ளோரியா, கடவுளுக்கு மட்டும்தான் மகிமை. நம்ம கூட நிறைய நேரத்தில் மனிதனை மகிழ்ச்சிப்படுத்த நினைக்கிறோம், மனிதனை சந்தோஷப்படுத்த நினைக்கிறோம், மனிதனை புகழ்ந்து பாடுறது, மனிதனை புகழ்ந்து பேசுகிறது. திருச்சபையில் நடக்கிற விஷயங்கள் அது எல்லாமே காலகாலமாக திருச்சபையினுடைய நிர்வாகிகளையோ அல்லது அதிகாரிகளையோ திருச்சபையில் முக்கியமான இடத்துல இருக்கிறவங்களையோ புகழணும்னு நினைக்கிறோம். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் கடவுளுக்கு மட்டும்தான் மகிமை போய் சேரணும். அது எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது, அது மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்களை பாராட்டுவதோ மனிதர்கள் பேரில் அன்பாக இருப்பதோ நல்லது தான், தப்பில்லை. ஆனால் எல்லா மகிமையும் கடவுளுக்கு மட்டும்தான் உரியது. கடவுளுக்கே உரிய மகிமையை மனிதனுக்கு கொடுக்கவே கூடாது. சில நேரத்தில் எபேசியர் நிருபத்தில் பவுலடிகளார் சொல்லுவார், முன்னே நீங்கள் வேறாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் தூரமாக இருந்தீர்கள், இப்போ சமீபமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினை தரித்து கொண்ட பிறகு கிறிஸ்துவை இல்லாமல் கடவுளுக்குரிய மகிமையை வேறு யாருக்கும் நீ கொடுக்கக்கூடாது. கிறிஸ்தவனாக வந்ததுக்கு அப்புறம் முகூர்த்த நாள் பார்க்கறது, ராவுகாலம் பார்க்கறது, யமகண்டம் பார்க்கறது, இதெல்லாமே விட்டுடணும். கடவுளுக்குரிய மகிமை கடவுளுக்கு மட்டும்தான், எல்லாமே கடவுளால் தான் நடக்கும். அதனால தான் அந்த மார்ட்டின் லூத்தர் மிக அழகாக சொன்னார், கடவுளின் மகிமையை வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க, சோலி டியோ க்ளோரியா, தேவனுக்குரிய மகிமை தேவனுக்கு மட்டுமே இருக்கணும், அதை மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது, அல்ல வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதை இந்த 5 சூத்திரங்களையும் மார்ட்டின் லூத்தர் மனிதனுக்கு சொன்னார். புராட்டஸ்டன்ட் திருச்சபையில் இந்த 5 சோலாஸ், 5 காரியங்கள், 5 சூத்திரங்களை மார்ட்டின் லூத்தர் நமக்கு சொன்னார். அது எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள்ளும். இந்த சீர்திருத்தத்தினால ஒரு கையில் இருக்கிற 5 விரல்கள் மாதிரி இந்த 5 விரல்களையும் 5 சூத்திரங்களாக வைத்துக்கொள்ள வேண்டும். சோலா ஃபீடே, சோலா கிரேஷியா, சோலா ஸ்கிரிப்சுரா, சோலாஸ் கிறிஸ்டஸ், சோலி டியோ க்ளோரியா. இந்த 5 சூத்திரங்களையும் நம்ம வலது கையில் இருக்கிற விரல்கள் மாதிரி வைத்துக்கிட்டால் அந்த ரட்சிப்பு, ஆண்டவரால் கிடைக்கின்ற ரட்சிப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிடைக்கும். வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் என்னும் அறிவிக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். திருச்சபையில் இன்றைக்கும் சீர்திருத்தத்தை பற்றி நாம் அதிகமாக யோசிப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆமென்.